ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திருமால் திருத்தலங்களில் புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குவது குறுக்குத்துறை சாலையில் சிக்கிலிய கிராமத்தில் அமைந்துள்ள ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயில். சிக்க நரசையன் கிராமம் என்பதே மருவி சிக்கிலிய கிராமம் என்றாகியுள்ளது என்பது வரலாறு. வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலத்தில் கிருட்டிணராயர் என்ற மன்னரின் தவத்தை மெச்சி இறங்கி வந்தவர்தான் ராஜகோபால சுவாமி பெருமாள். தமது ஆளுமைக்குட்பட்ட பகுதியில் கோமாதாவான பசுக்கள் இல்லையே என வருத்தப்பட்ட கிருட்டிணராயர் முனிவர் ஒருவரின் ஆலோசனைப்படி நாராயணனை வேண்டி தவமேற்றினார். கிருட்டிணராயரின் தவத்தை மெச்சி இறங்கி வந்து பசுக்கள் பெருக அருள் செய்தவர்தான் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி என்றும், அங்கேயே அமர்ந்து நாடி வரும் பக்தர்கள் தேடும் வளம் அனைத்தையும் நல்குபவனாக விளங்குகிறார் ராஜகோபால சுவாமி. புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ஓம் நமோ நாராயணாய.
ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருவடிகளே சரணம். ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவினனையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமம் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. சிக்கிலிய கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருவி வந்தது. சிக்க நரசையன் கிராமம், முழு பெயர் சிக்க நரசையன் கிராமம். அதை இப்பொழுது சுருக்கி சிஎன் வில்லேஜ், சிக்கிலிங் கிராமம் என்று மருவிவிட்டது. அந்த சிஎன் வில்லேஜ் என்ற கிராமத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இது சுமார் 800 வருடங்களுக்கு முன்னால் இந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்பொழுது கிருஷ்ணராஜவர்மா என்று ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு இந்த தென்னகத்தை பூராவும் பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெரிய குறை, நம்ம ஆட்சியில் உள்ள சில ஊர்களில், அது முக்கியமாக இந்த ஊரில் பசுக்களே இல்லையே அப்படி என்று மிகவும் குறைப்பட்டு கொண்டார். அவர் ஆற்றங்கரையில் கரை ஓரத்தில், இது தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளதல்லவா, அந்த தாமிர நதிக்கரையில் அமர்ந்து பகவானை தியானம் பண்ணினார். ஒரு முனிவர் தோன்றி ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்து, இந்த ஸ்லோகத்தை நீர் தினந்தோறும் ஒரு வாரத்திற்கு இந்த 8 அட்சரங்களை விடாமல் இந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் நீர் விருப்பப்பட்டது நடக்கும் அப்படி என்று அருளினார். அதே போல ராஜாவும் இந்த பாடலையும் இந்த ஸ்லோகத்தையும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே தாமிரபரணி நதிக்கரையில் அமர்ந்து தியானம் பண்ணினார். அவருக்கு பகவான் அருளாலே அசரீரி வாக்கு மூலமாக, ராஜாவே, அரசனே, உனக்கு நீ விரும்பியபடி இந்த கிராமத்தில் நிறைய பசுக்கள் வரும் அப்படி என்று சொல்லிவிட்டு போனார். கோபாலன் அருளாலே நிறைய பசுக்கள் வந்தன. மேலும் இந்த கிராமத்தில் சிக்கிலியங்கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலில் மிகவும் பழமையான கோயில் உள்ளது என்று சொன்னேன் அல்லவா. இதில் நுழைவாசலில் ஒரு சின்ன கோபுரம், அந்த சின்ன கோபுரத்து மேலே ராஜகோபாலன் சாட்டையோட பசுமை தின்றிருக்கார். ருக்மணி சத்யபாமா சமேதராக எழுந்தருளி இருக்கின்றார். வடபக்கம் பட்சிராஜனும், தென்பக்கம் கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். இந்த கோயிலானது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். வரப்பிரசாதியான பெருமாளாகும் இவர். இந்த வரப்பிரசாதியான கோவிலை எல்லோரும் தரிசனம் பண்ணி பயனடைகின்றார்கள். இந்த திருக்கோயிலானது ஊரின் நடுவே அமைந்துள்ளது. எதிரே சன்னதி தெரு மிகவும் அகலமாக உள்ளது. 2 வரிசைகளிலும் வீடுகள் நிறைய உள்ளன. சன்னதி தெருவின் 2 பக்கங்களிலும் வீடுகளில் ஜனங்கள் நிறைய குடியிருக்கின்றார்கள். சில வீடுகளில் கோசம்பரோட்சனம் பண்ணுகின்றார்கள், பசுமாடு வளர்க்கின்றார்கள். இந்த தெருவின் முடிவில் படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகளில் இறங்கி போனால் தாமிரபரணி நதி வருகின்றது. இந்த தாமிரபரணி நதியத்தில் இருந்துதான் நாம் தினந்தோறும் முன்னால் தீர்த்தம் கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்தது. தாமிரபரணி தீரம் எவ்வளோ புனிதமானது என்று இவ்வளவு புஷ்கரம்லாம் நடந்தது, தாமிரபரணி புஷ்கரம். அதனால் அந்த தாமிரபரணி தீரத்திலிருந்து தினந்தோறும் அர்ச்சகர் சுவாமி குடத்தில் தீர்த்தம் கொண்டு தினந்தோறும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்தது. இப்பொழுதும் முக்கியமான விசேஷ நாட்களில், புரட்டாசி சனிக்கிழமை, திருவோணம் மற்றும் சில விசேஷ நாட்களில் இப்பொழுதும் ஆத்தங்கரையில் நதியிலிருந்து தாமிரபரணி நதி தீரத்தில் இருந்துதான் தீர்த்தம் கொண்டு பெருமாளுக்கு, உற்சவருக்கு, மூலவருக்கு எல்லாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. வருஷம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி சம்பரோட்சம் நடந்தது. அதற்கு முன்னாலே நம்ம கைங்கரிய சபா மூலமாக ஊர் மக்களிடமும் வெளியூர் பக்தர்களிடமும் நிறைய
வசூல் பண்ணி அவர்கள் உபயம் மூலமாக இந்த கும்பாபிஷேகம் அறநிலைத்துறை மூலமாக கைங்கரிய சபா மூலமாக நடந்தது. அப்பொழுது நாம் நினைத்தது போல அந்த பழைய துவஜஸ்தம்பம் சிதிலம் அடைந்து விட்டது. நாம் நினைத்தது போல நன்றாக இல்லை. அதனால் கேரளாவிலிருந்து பெரிய தேக்கு மரத்தை கொண்டு வந்து அதை சரி செய்து அந்த தேக்கு மரத்தில் கொடிமரம் தயார் பண்ணி சுற்றி வர செப்புத்தகடு வைந்து அதை வைத்துத்தான் நாம் சம்போச்சனம் பண்ணினோம். அந்த பலிபீடம், அதன் பிறகு அந்த கொடிமரம், அதன் பிறகு வந்தால் சந்நிதி கருடன் எதிர்த்தாப்புல பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல சந்நிதி கருடன். அந்த சந்நிதி கருடன் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதன் பிறகு அதுக்கு மண்டபம் கட்டி சுற்றி வர ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அந்த மண்டபம், அதன் பிறகு ஊஞ்சல் மண்டபம். அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் நாம் இப்பொழுது மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை தமிழ் மாத பிறப்பு, ரோஹிணி நட்சத்திரம், இதுவர உபயதாரர்கள் விரும்பினால் அவர்கள் சொல்லும் நாட்களில் ஊஞ்சல் நடைபெறுகின்றது. அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் சுமாராக ஒரு வருஷத்தில் 28 தரம் 30 தரம் வரைக்கும் அந்த ஊஞ்சல் நடைபெறும். அந்த ஊஞ்சல் மண்டபத்தை தாண்டி போயாச்சுன்னா இன்னொரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வடக்கு சுவர் ஓரமாக விஸ்வக்சேனர், அதன் பிறகு நம்மாழ்வார், அவருக்கு பிறகு பெரியாழ்வாருக்கு அடுத்தால் போல திருமங்கை ஆழ்வாருக்கு அடுத்தால் போல ராமானுஜர் அவர்களை அந்த காலத்தே உள்ளது. அதை இப்பொழுது இந்த 2006 கும்பாபிஷேகத்தின் போது அவர்களையும் சுத்தப்படுத்தி அவர்களையும் ஒழுங்குபடுத்தி அந்த ஆழ்வார்களுக்கும் விஸ்வக்சேனருக்கும் நாம் ராமானுஜருக்கும் எல்லோருக்கும் சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ணியுள்ளோம். அதையும் தாண்டி உள்ளே போனால் கற்பகிரகம். அந்த கற்பகிரகத்தில் மூலவர் கடைசியில் இருக்கார். நடுவில் உற்சவர் ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலனாக எழுந்தருளிருக்கின்றார். அந்த ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலனுக்கு உற்சவருக்கு அந்த உற்சவர் தாயார், உற்சவர் பெருமாள் எல்லோருமே பஞ்சலோகத்தினால் ஆனவை. உள்ளே ராஜகோபாலன் சுவாமி மூலவராக எழுந்தருளி உள்ளார். வலதையில் சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார். வலதையில் சாட்டை வைத்துக்கொண்டு பதுக்களை மேய்ப்பரால் போல நமக்கு காட்சி தருகின்றார். இடது கையை லேசாக மடித்து வைத்து கையில் இப்படி வைத்துள்ளார். அந்த கையும் இந்த வலது கையும் சேர்ந்து நாம் தரிசிக்கும் போது அவர் பசுக்களை மேய்க்கிறார் போலவே நமக்கு தோற்றம் தரும். அந்த கையில் கல்லினாலான சாட்டை, கல்லினாலான அந்த கை, அந்த விக்கிரகத்தில் அந்த சாட்டை வைத்து அவர் நமக்கு காட்சி தருகின்றார். பிறகு பிரகாரம் வரும்போது ஒரு சிறிய சன்னதி, அந்த சிறிய சன்னதியில் நரசிம்மரும் 16 திருக்கரங்குடன் சக்கரத்தாவால் எழுந்தருளியுள்ளார். அவருக்கு பின்பக்கம் யோக நரசிம்மர். இந்த யோக நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் மாதம் அவர்களுடைய நட்சத்திரத்தில், சுவாதி நட்சத்திரத்தில் நாம் அபிஷேகம் பண்ணி அதை எல்லோ பக்தர்களுக்கும் பாயசம் பண்ணி வழிபாடு பண்ணி நாம் எல்லோருக்கும் அதை விநியோகம் பண்ணுகின்றோம். அது கொஞ்சம் தள்ளி போனால் நாகர் சன்னதி. ஏன்னா இது நாகர் சன்னதி. முன்னாலே இந்த கோயிலில் நிறைய நாகர்லாம் இருந்திருக்கு, நாகங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் அந்த மூலையில் ஒரு நாகர் சன்னதி. அதை சுற்றி பிரகாரமாக வந்தால் மதில் சுவரை சுற்றி வந்தால் ஆஞ்சநேயர், வடபக்கத்தில் ஆஞ்சநேயர் கைகூப்பிய நிலையில் ஒரு ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதி உள்ளது. அதையும் தாண்டி வந்தால் வடகிழக்கு மூலையில் மதில் ஓரத்தில் பட்சிராஜர், கருடாழ்வார், மூலக்கிரடன் என்று சொல்லக்கூடிய பட்சிராஜர் எழுந்தருளி உள்ளார். இந்த பட்சிராஜருக்கு முன்னால் நாம் ஏற முடியாதபடி, அவரை சீக்கிரம் எளிதில் அணுக முடியாதபடி இருந்தது. இப்பொழுது நாம் இந்த கும்பாபிஷேகம் சம்பரோச்சனம் பண்ணிய போது படிக்கட்டுகள் கட்டி அந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறி அந்த சன்னதிக்கு போய் பட்சிராஜர் சன்னதி கிட்டேயே போய் அர்ச்சக சுவாமி அபிஷேகம் பண்ணும்படியாக ஒரு வசதி பண்ணி உள்ளோம். முன்பு இந்த வசதி கிடையாது. அதன் பிறகு இந்த ராஜகோபால சுவாமிக்கு நாம் முன்னால்
பண்ணின உற்சவம் பூராவும் இப்பொழுது பண்ண முடியாதனால அவ்வளவும் மறந்தும் போச்சு, யாருக்கும் அது தெரியவும் இல்லை. ஏதோ அந்த காலத்தில் ஒரு வயசானவர் சொல்கிறாரே தவிர திருநாள் நடந்தது, நாங்கள் திருநாளில் நாங்கள் அனுபவித்தோம், பெருமாள் வீதி புறப்பாடெல்லாம் ஆகும்போது நாங்களும் சேவித்தோம் என்று சொல்லுகிறாரே தவிர அதை பூரணமாக அதை தெளிவாக பார்த்தவர்கள் யாரும் இல்லை. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். இந்த ராஜகோபாலை நான் முன்பே சொன்ன மாதிரி அவர் ஒரு வரப்பிரசாதி. அவரை வேண்டிக் கொண்டால் அவர் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். நிறைய பேர் புத்திரபாக்கியம் வேண்டி நிறைய குழந்தைகளை பெற்றுள்ளார்கள், கல்யாணம் வேண்டி கல்யாணம் பெற்றுள்ளார்கள், வியாதிகள் குணமாய் உள்ளன. இப்பொழுதும் கூட நாம் மாதம் திருவோண நட்சத்திரம் போகும் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்திற்கும் பாயாச கட்டளை என்று ஒன்று நடைபெறுகின்றது. இது அந்த பழைய கால முறைப்படி நாம் நடத்துகின்றோம். எப்படி என்றால் நிறைய பக்தர்கள் அர்ச்சனை செய்ய வருகின்றார்கள். அந்த அர்ச்சனை செய்ய வருகின்றவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார் பெயரை எல்லாம் சொல்லி மூலவர் ராஜகோபாலனுக்கும் உற்சவர் ராஜகோபாலன் பெருமாள் தாயாருக்கும் நாம் அவர்கள் குடும்பத்தாருக்கு அந்த அவர்களுடைய வேண்டுகோளின்படி புத்திர பாக்கியத்துக்கோ அல்லது கல்யாணம் வேண்டியோ நாம் அவர்களுக்கு அர்ச்சனை செய்கின்றோம். அர்ச்சனை செய்த பிறகு பாயாசம் நிறைய பண்ணுறோம். பாயாசம் கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் வரைக்கும் பண்ணுவோம். 50 லிட்டர் வரைக்கும் பாயாசம் பண்ணி அவர்கள் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுகிறோம். பக்தர்கள் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணி அவர்கள் கொண்டு வந்த பாத்திரங்களில் வாங்கி கொண்டு செல்வார்கள். வாங்கி கொண்டு சென்று அவர்கள் குடும்பத்தார் எல்லோருக்குமே அந்த பாயாசத்தை கொடுத்து அதை பிரசாதமாக அந்த பாயாசத்தை பிரசாதமாக அருந்தி பயன் பெற்றுள்ளார்கள். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்பொழுதும் கன்சீவாய் இப்பொழுதும் நிறைய பேர் குழந்தை பிறந்து உள்ளது. இன்னும் நிறைய பேர் அவர்கள் பலன் பெற்றதாக நிறைய பேர் சொல்லுகின்றார்கள். அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் வேண்டிக் கொண்டால் இங்கே பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணினால் நிச்சயமாக உங்களுக்கும் இது நடக்கும். புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை அல்லது 5 சனிக்கிழமை வந்த 5 சனிக்கிழமை திருவோணம். அதை தவிர ஐப்பசி விஷு, சித்திரை விஷு மாசப்பிறப்பு இதுலேயும் நாம் கருட சேவை பண்ணுகின்றோம். இந்த கருட சேவையின் போது ரத வீதிகள் பூராவும் கோவிலை சுற்றி மாட வீதிகள், சன்னதி தெரு 4 ரத வீதிகளும் பெருமாள் புறப்பாடு ஆகின்றது. அந்த பெருமாள் புறப்பாடை காணவும் அந்த கருட சேவையை சேவிக்கவும் ஜனங்கள் நிறைய வருவார்கள். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கருவறையின் மேல் ஒரு சிறிய விமானம் உள்ளது. அது கிட்டத்தட்ட கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த சிறிய விமானத்தில் 54 சிலைகள் உள்ளன. அந்த 54 சிலைகளும் 3 அடுக்காக உள்ளது. அந்த 3 அடுக்காக உள்ள அந்த விமானத்தில் 54 சிலைகள் உள்ளன. அது தவிர மார்கழி மாதம் 30 நாட்களும் திருப்பாவை காலையில் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு மணி நேரம் நிறைய ஜனங்கள் வரா, பெண்டிர்கள் நிறைய வரா. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு குறையாமல் காலையில் 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே நிறைய பேர் வந்துடுறா.
அவ்வளவு பேரும் திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுத்து, திருப்பாவை எல்லோரும் சேவிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்தே சேவிக்கிறோம். இங்கு பாகுபாடே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஒரு தடவை இங்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். காலையில் 5:30 மணிக்கு வந்தீர்கள் என்றால் 5:30 மணிக்கு திருவாராதனை ஆகி, அந்த 5:30 மணிக்கு திருவாராதனை ஆகி அருளிப்பாடு ஆனவுடனே பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லோரும் சேவிப்பார்கள். சேவித்த பிறகு அன்று உண்டான பாட்டு, ஒவ்வொரு நாள் பாட்டு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு 1ஆம் தேதி இந்த பாட்டு மார்கழி திங்கள், 2ஆம் தேதி வையத்து வாழ்வீர்கள், 3ஆம் தேதி ஓங்கி உலக கலந்து, இப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு உண்டான பாட்டை பாடி எல்லோருக்கும் பிரசாதமாக பொங்கல் அல்லது சக்கரை பொங்கல் அல்லது ததி அன்னம் அல்லது புளியோதரை ஏதாவது ஒன்று கடைசி வரைக்கும் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணப்படும். இது பூராவுமே பொதுஜனங்களுடைய ஒரு ஒத்தாசையினால், அவர்களுடைய உபயத்தினால தான் நடக்கிறது. அதே போல் இங்கே திருவாராதனம் நடந்து முடிந்த உடனே இங்கே திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி நடந்து கொண்டிருக்கும். ஆண்டாள் அந்த திருப்பாவை பாவை நோன்பு நோற்றால் அந்த பாவை நோன்பு நோற்று ஆண்டாள் திருப்பாவை பாடின மாதிரி இங்கே எல்லோரும் திருப்பாவை பாடிக்கொண்டிருப்பார்கள். இங்கே நிறைய ஜனங்கள் பஜனை, இந்த கோயிலில் பஜனை ஆரம்பித்து சன்னதி தெரு பூராவும் போய் பஜனை பாடிக்கொண்டு வருவார்கள். அந்த பஜனை பாடிக்கொண்டு வந்து இங்கே கோயிலை வைத்து முடிப்பார்கள். இந்த மாதிரி அதன் பிறகு அந்த கோயிலில் சுற்றி வந்து எல்லோருக்கும் அவர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அது தவிர ஏகாதசி தோறும் இங்கு பஜனை நடக்கும். மாதத்தில், தமிழ் மாதத்தில் 2 ஏகாதசி வருது. அந்த 2 ஏகாதசி தோறும் பஜனை பெரிய அளவில் நடக்கும். அந்த பஜனை முடிந்த பிறகு எல்லோருக்கும் விநியோகம் வழங்கப்படும். துவாதேசி என்று மூல மந்திரம், ராஜகோபால சுவாமிக்கு என்று ஒரு மூல மந்திரம் உள்ளது. அந்த ராஜகோபால சுவாமிக்குள்ளான மூல மந்திரத்தை சுமார் ஒரு 50 பேர்கள், 50 நபர்கள் அல்ல மூல மந்திரத்தை, ராஜகோபால மூல மந்திரத்தை விடாமல் சேவிப்பார்கள். அந்த ராஜகோபால மூல மந்திரம் என்பது 4 வரி உள்ளது. அந்த 4 வரி உள்ள மூல மந்திரத்தை திரும்ப 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 சுமார் 10,000, 15,000 கூட வரலாம். சுமார் 50லேருந்து 60 பேர் வரைக்கும் எல்லோரும் அந்த மூல மந்திரத்தை சேவிப்பார்கள். மூல மந்திரம் சேவித்து ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். அந்த மூலமந்திரம் சேவித்து முடிந்தவுடன் அவர்கள் எல்லோருக்கும் தீபாராதனை ஆகி அவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். அன்று துவாதேசி, முதல் நாள் ஏகாதசி பஜனை, மறுநாள் துவாதேசி. அந்த துவாதேசி என்றுதான் மாதம் ஒரு தடவை, ஏகாதசி பஜனை மாதம் 2 தடவை, துவாதேசி மாதம் ஒரே ஒரு தடவை மூலமந்திரம் சேவித்து அந்த துவாதேசி என்ற மூலமந்திரத்துக்கு வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் நாம் இங்கு போஜனம் அளிக்கின்றோம். கோயிலில் தயார் பண்ணி, கோயிலேயே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி, பெருமாள் அபிஷேகப்பட்ட பிரசாதத்தை துவாதேசி என்று கோயிலில் வைத்தே அந்த 50 பேருக்கும் அவ்வளவு பேருக்கும் போஜனம் பண்ணுகின்றோம். அது பெரியவர்களும் ஜீயர் சுவாமிகளும் சொன்னபடி துவாதேசி என்று கோயிலில் நாம் போஜனம் பண்ணுவது மிகவும் சிறப்பாகும். அந்த வழிபாடு இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் 4 சனிக்கிழமைகளும் திருவோணமும் சேர்ந்து கருட சேவை நடைபெறுகின்றது. இந்த கருட சேவை மிக மிக உன்னதமானது. நாம் புரட்டாசி மாதம் என்றாலே மிகவும் விசேஷமாக கருதுவோம். அது மிகவும் புனிதமானது. எல்லாரும் திருப்பதியில், திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு உண்டான அந்த பிரம்மோற்சவத்தை சேவிப்பதற்காக வேண்டி அவ்வளவு கூட்டத்திற்கு பயந்து கொண்டு செலவே போக மாட்டார்களே தவிர, கூட்டத்தில் போனாலும் பரவாயில்லை, நமக்கு பகவான் தரிசனம் கிடைத்தால் பரவாயில்லை என்று திருப்பதிக்கு எல்லோருமே போவார்கள். அவ்வளவு விசேஷமானது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய ஜனங்கள், ஏன் அவ்வளவு ஜனங்களுமே அசைவம் சாப்பிடுவதை விட்டு விடுவார்கள். அசைவம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு சைவம் சாப்பிட்டு பெருமாளையே அவர்கள் சேவித்து கொண்டு இருப்பார்கள். பெருமாளையே நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து, பெருமாளைத்தான் துளசி மாலை போட்டு நாராயணா நாராயணா வெங்கடேசா வெங்கடேசா திருப்பதி வெங்கடேசா என்று சொல்லி அவர்கள் பெருமாளைத்தான் தியானம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அந்த புரட்டாசி மாதத்தில் தான்
ஏன் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அன்றைக்கு, அதுவும் புரட்டாசி மாதத்தில் மிக மிக உன்னதமான அந்த 4 சனிக்கிழமைகளையும் அல்லது 5 சனிக்கிழமை வந்தால் 5 சனிக்கிழமைகளையும் கிரக சேவை நடைபெறும். அந்த கிரக சேவையை சேவித்தால் நீங்கள் நினைத்த பலன் கிடைக்கும். நீங்கள் வேண்டிய பலன், உங்கள் நம்பிக்கையோடு வந்தால் உங்கள் வேண்டுதலை பெருமாள் செவி சாய்ப்பார். திருமலையில் உள்ள திருவேங்கடமுடையான் அங்கே இருந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை அவர் வேண்டுகோளின்படி அவர் செய்து தருவதனால இந்த புரட்டாசி மாதம் மிகவும் உன்னதமானது. இந்த சிஎன் வில்லேஜில் உள்ள ராஜகோபால சுவாமி மிகவும் மிகவும் சிறப்பானவர் என்று சொல்லியுள்ளேன். சாட்டையுடன் ஏறி உள்ளார். அந்த சாட்டையுடன் ஏறி உள்ள உற்சவருக்கு, மூலவருக்கு நாம் மிகவும் மிக 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 அருமையான ஒரு வேண்டுதலின்படி நாம் நித்திய பூஜைகளும் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ராஜகோபாலனை சேவித்தால் உங்கள் நம்பிக்கையின்படி உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எல்லோரும் இந்த மிகவும் சிறந்த புரட்டாசி மாதத்தில், இந்த மிக மிக சிறந்த மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணன் பாடின மாதிரி நாம் எல்லோருக்கும் புரட்டாசி மாதம் மிகவும் வசதியானது. இந்த புரட்டாசி மாதங்களில் எல்லாரும் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் வரிசையாக போய் சேவித்து வருவார். விரதம் இருப்பா. புரட்டாசி சனிக்கிழதோறும் விரதம் இருப்பா. அதுவும் புரட்டாசி சனிக்கிழதோறும் நிறைய விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருந்து அவர்கள் பக்தர்கள் விரதம் இருந்து கஞ்சி குடிப்பார்கள். இல்லைன்னா சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டார். அந்த பெருமாளை சேவிக்க வருவார். அந்த பெருமாளை சேவித்து விட்டு நிச்சயமாக இந்த கருட சேவையை சேவித்தால் அவர்கள் வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். நாம் இந்த ராஜகோபால சுவாமியை மிக மிக நம்பிக்கையுடனும் மிகவும் சிரத்தையுடனும் சேவிப்போம். இந்த வடக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த பெரிய கிணறு அந்த காலத்திலே உள்ளது. அந்த கிணத்துல ஜலம் எப்பவுமே இருக்கும். அதிலும் தாமிரபரணி தீரத்தில் வெள்ளம் வந்தாச்சுன்னா, நதி கரை புரண்டு வெள்ளம் ஓடியாச்சுன்னா, இந்த கிணத்துல நாம் இந்த மேலே நின்று கையை வச்சே ஜலம் எடுக்கலாம். கையை வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த கிணத்துலேருந்து ஜலம் எடுத்துலாம். அவ்வளோ வந்திருக்கு. நாங்களும் பார்த்துருக்கோம். அதனால் பக்தர்கள் எல்லோருக்கும் நாம் வேண்டிக் கொள்வது, எல்லோரும் எல்லோரும் திறந்தோடு சேவிக்கின்றீர்கள். புரட்டாசி மாதம் கட்டாயம் வாருங்கள். புரட்டாசி மாதம் கட்டாயம் சேவித்து இந்த புரட்டாசி மாதத்தில் பகவானை சேவித்து தினப்படி செய்யுங்கள். புரட்டாசி சனிக்கிழமைக்கு வாருங்கள். புரட்டாசி சனிக்கிழமை கிரக சேவையும் செய்யுங்கள். தரிசனம் செய்து உங்களது வேண்டுகோளை பகவான் வையுங்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுகோள் நிறைவேறும். உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் வரும். கல்யாணம் ஆகும். வியாதிகள் எல்லாம் குறையும். வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ஓ நமோ நாராயணாயா. புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோயிலை தரிசிப்போம்.